ஆடி புத்திர முக்கோடி மணிவர்களும் கோடி ரிஷிமார்களும் ஐயனோடு வந்து 61 தேவாலயத்தவர்கள் ஆண்டு நாடு எந்த நாடு தானாவே ஐநாதத்திலே தவறிலும் ஆண்டு வரார்களா சரி பொண்ணு வழி ஐநாதத்துல 6 புத்திரரும் ஆண்டு வரார்கள் ஏன் தம்பி நாகலாபட்டணத்துல நாகராட்டி நாகைகளாக ஆண்டு வரார்களா கணவன் மனைவியும் ஆண்டு வராங்க தம்பி என்ன ஏன் நாட்டுக்கு நாகலோட்டர் பேரிச்ச முதல்ல தெரியுமா எதுக்கு சேர்ந்த நாட்டு நாகலோட்டர் பேரிச்சாங்கன்னா எதுக்கு அந்த நாட்டுல அந்த மாதிரி லைட் வெட்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல எங்க பார்த்தாலும் இருட்டாவத்தான் இருக்கும் ஒரே இருட்டு அப்படி இருட்டா இருக்கும் போது ஆமா சேவ மனிதர்களா குடியிருக்காங்க இல்லையா சரி இதே போல நாகலாபட்டணத்துல பாம்புகள் தான் குடியிருந்திருக்கு பாம்பு வெறுத்த இடம் அப்படி பாம்புல குடியிருந்த உடனே சரி இந்த வயசான பாம்பு கிழட்டு பாம்புல இருக்கு இல்லையா ஆமையா காலாவதி ஆன உடனே இறந்ததுக்கு அப்புறம் உடனே அப்படி அந்த பாம்பு முத்துல எடுத்து சரி பாடக்குடியில வச்சு ஆமா அதை வச்சுதான் வச்சு கொண்டாடுவாங்களாம் அந்த நாகலோகப்பட்டணத்துல அதனாலதான் அந்த நாட்டுக்கு நாகலாபட்டணம் பேர் வச்சிருக்காங்க அந்த நாகலாபட்டணத்துல ஆமா யார் யாரெல்லாம் ஆண்டவர் Hello. Hello, sir. Hello. Hello. Yeah. ஏழடுக்கு மாளிகை பத்தடுக்கு மாளிகை பனிங்கால மண்டபம் ஆயினால சரி ஏழடுக்கு என்ன குறை குழந்தை என்பது கிடையாது ஐயோ ஆகினால பார்த்தான் ஆகே கடினாகராத்திட்ட சொல்லுவாங்க எப்படி ஏமாண்ணா என்னம்மா ஆனா பிள்ளை வாதலேக்கு பெற்றோர் பிள்ளை எனக்கு எடுத்து உங்க பிள்ளை என்னவா கொடுக்கலையே
அழகுவாழ பாப்புவாழ அங்கிடத்தை நாகை கண்ணி மண்டவரமளவா மகன மூடி ராஜவான் எந்தளத்து பெண்ணலை தாயா பட்டு வீட்டுக்காரி பத்து பெற்று தாயா பாலகத்து சண்டாடி பூத்தது தான் தோதம் உண்டு தாயாச்சி பாக்களை அனவரோட பார்த்தது உண்டு கை குழந்த பாக்களை என்ன பண்ணாயம்மா என்னவா வண்டியது என்னவா வண்டியது அழகுதானே குழம்புதானே 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 ஆதிசக்தி நாகக்கண்டி நாகக்கண்டி இல்லை இல்லாதவர்களுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க. சாதனை இல்லாதவர்களுக்கு மங்கையர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணா நம்ம செய்திருந்தோம்? ஏன் மண்ணா பிள்ளை இல்ல? ஏன் தம்பி என்ன நாகராஜன் நாய்க்கு யாருக்காச்சும் பாவம் செஞ்சிருந்தாங்களா? கிடையாது. வாழ்க்கையில மறக்க முடியாத தர்மம் பண்ணிருக்காரு. எப்படி என்ன தர்மம் பண்ணிருக்காருன்னா என்னையா ஆறுல இருந்து கன்னியாகுமரி ரோடு எடுத்திருக்காரு. அழகான ரோடு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காரு. இருக்கு குளிக்க கிணறு வெட்டி வச்சிருக்காரு. உண்டு கும்பிடுறதுக்கோ கோயில கட்டி வச்சிருக்காங்க. அண்டாரம் பரதேசி தங்கி எந்திப்பதற்கு அப்படியே கல்லால மண்டபம் கட்டியிருக்காரு. மணி மண்டபமும் கட்டியாச்சு. எவ்வளவு தர்மம் பண்ணிருக்காரு. ஆமா சாமி. ஆண்டவர் குழந்தையை கொடுக்கலாம்லடா. அதான் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி. ஆகினால அப்பந்தான் சொல்லுவாருங்க எப்படி இல்லை இல்லாம ஆடலுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க. மாதளை இல்லாம ஆடலுக்கு மங்கையர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க சாமி. இல்லை இருந்துச்சுன்னா சரி நல்லதை சொல்லு ஒரு பொம்பளை வருவா. ஆமராஜன் கெட்ட காரியத்தை சொல்ல 4 பேர் வருவா. ஏகப்பட்ட என்ன ஒழுங்கா இருக்க சொல்லு. போன நோண்டிக்கிட்டு ரோட்டு காட்டினாலே எதுவும் வண்டிக்குள்ள போயிடாம பாத்துருக்கு சொல்லுவேன். அங்கிட்டு பாக்கா இங்கிட்டு பாக்கா 3 மணிக்கு வடக்கடையில நிக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு அப்படிப்பாங்க. ஆனா பிள்ளை இல்லாதவர்கள் பெரியவங்க யாரும் வரமாட்டா. கிடையாது. மதலை இல்லாதவர்கள் மங்கையர்கள் யாரும் வரமாட்டார்களா? ஆமராஜன் ஆயனால வார்த்தார் கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது ஆமசாமி கொத்த குறைக்கலன பரம்பர கலக்கல ஆமராஜன் ஆண்டிகளை அடிக்கல அந்தனர் ஏற்றது கிடையாது. கிடையாது. மாதா இல்ல பிள்ளைகளை மண்டையில அடிச்சது கிடையாது. மண்ணா தாய் இல்லா பிள்ளைகளை தலையிலும் கூட அடிச்சதே கிடையாது. ராசா நான் என்ன கர்மம் தான் தெரியும். கர்மத்தை கண்ணார பார்த்தது கிடையாது. அந்த சாலை வர வச்ச சாதி காலாகி ஆண்டிகளை அடிக்கல அந்தனரை அறுத்தது கிடையாது. இல்ல மாதா இல்லா பிள்ளைகளை வண்டியில அடிச்சது கிடையாது. தாய் இல்லா பிள்ளைகளை தலையில கூட கர்மம் தானே செஞ்சேன். கர்மத்தை கண்ணார பார்த்தது கிடையாது. பார்க்கலையே சாமி. ஆண்ட எனக்கு இவ்வளவு ஒரு சோதனை கொடுத்துட்டானு. சரி ஒரு மனிதனுக்கு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க. செல்வத்திலே சொல்ல பிள்ளை செல்வம் தானே உயர்ந்தது. அதாவது பிள்ளை இருந்தால் மாத்திரம் போதாது. பிள்ளை இருக்கணும், உழைப்பு இருக்கணும். கோயில் மன்னனுக்கு பிள்ளை கடை சுத்திக்கிட்டு தெரிஞ்சா போதாது. இந்த தாளத்துக்கார பையன் வீட்டை சுத்தி வர. ஆமா சில பிள்ளைகள் நான் படிச்சிருக்கேன். ஆமா சார் வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆட்டாவில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவங்களாம் சம்பாதிக்க முடியும் குடும்பம் இருப்பாங்க. அப்படி கூடாது. உழைப்பு இருக்கணும், பிள்ளை இருக்கணும். அந்த பிள்ளை சொல்லுமா உழைப்பு சொல்லுமா இருக்கா? பிள்ளை முருங்க மரபை வளர்ந்து என்ன பண்ண உழைப்பு ரொம்ப இருக்கணும். ஆமா சார் அதைத்தான் சொல்லி இருக்கா. செல்வத்திலே சொல்லுவோம் உயர்ந்த சொல்லுவோம், பிள்ளை செல்வம், உழைப்பு செல்வம். ரெண்டு இருந்தா தான் பிள்ளைக்கு அடையாளம். ஆமா சார் ஆயனால
ஆளவார்த்தார் கண்ணீர் விட்டு கவலையோட நிக்கா. நாம யாருக்கு எந்த பாவம் செஞ்சது கிடையாது மன்னா. ஆண்ட எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டானே. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மச்சி வீடு இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, பூமி பலம் ரொம்ப இருக்கு, கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம். ஹீரோல் பிடிக்காம கிட்டக்க பூசணம் படிச்சிருச்சு. நாம யாருக்கு என்ன பாவம் தான் செய்தமோ நமக்கே தெரியலையே, எனக்கே தெரியலையே. முன்பறைவில செய்தவாமோ தெரியல, இப்பறைவில செய்தவாமோ, எப்பறைவில செய்தவாமோ. ஆமசாமி, அதாவது ஒரு பாவம் என்பது 7 தலைமுறைக்கு உண்டு. ஒரு மனிதனை அடிச்சாத்தா கொண்டாத்தா பாவம் கிடையாது. இல்ல, ஒரு மனிதன முகம் தெரியும், மூஞ்சி மாதிரி தெரியும், சிலர் பேசுவாங்க தெரியுமா, அதே பெரிய பாவம் தானே. சரி, சிலர் சொல்லப்பா பாயா உன்னையெல்லாம் பார்த்திருக்கு, உன்னையெல்லாம் ஒரு ஆடு, உனக்கு 2 பைக்கு ஆடி நினைப்பாங்க. அதை சொல்லிட்டு அதே பெரிய பாவம். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படியே மான வருத்தப்படுற அளவுக்கு பேச வச்சுக்கோங்களேன், அது பெரிய பொல்லாத பாவம். பின்னாடி நோயா சாடும், காய்ச்சல் மண்டியா வரும். அதான் சிலர் நோய் அன்னைக்கு வேண்டிய காரணம் அதான். சரி, மூஞ்சி மருந்தறியா பேசுவாங்க, சளி பிடிச்சிரும். நீ என்ன சொல்றியோ ஆகினால வார்த்தா அப்படியே என்ன பைக் இருக்கு, மேல போகுது கீழே வருது, அதான் நேட்டேன். ஆயினார் கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது குழந்தையில அழுதுகிட்டு இருந்தா, கொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கா. கொரோனா தனபதியில சரி கணவர் 2 பேரும் சாப்பிட்டு நம்மள மாதிரி பஞ்சநமத்துல உட்கார்ந்து அப்படியே வெத்தலை சொல்லப்பட்டு எடுத்து வெத்தலை போடுறாங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் கிட்ட சொல்லுதான், எப்படி இந்த மனுஷன் கிட்ட தினமும் குழந்தைகளை அழுதுகிட்டு தான் இருக்கும், இங்க சங்கதி ஒண்ணு நடக்குது மாதிரி தெரியல. சரி, இன்னைக்கு சொல்ல வேண்டியல சொல்ல வேண்டியது, அது இவரோட வாழ்ந்தாலும் சரி, இந்த குடுக்குல இருக்கிறதுக்கு இன்னையோட முதலும் கடைசியில் குடுங்கிட்டு போனாலும் சரி, பொறுக்கி அவசரப்படாத. எங்க பொறுக்க உமருக்கு நல்லா இருக்கு, பொறுக்கு ஒரு பேச்ச கேட்டு தான் டெய்லி பொறுத்துக்கிட்டு இருக்கு. சரி, எங்க கொடுத்தா அதே பக்கத்து மேட்டில் உட்காந்து கல்யாணம் முடிச்சவங்க அத்தை பங்கஜம் அந்த சண்டாடி பாருங்க, 7 வருஷத்துல 9 வீட்டுல பத்துக்கா வீட்டுல குடிக்க கஞ்சி இல்ல, கடைசியில டபுள் டபுளா அடிச்சிருக்கா, அடிச்சு தாக்கிருக்கா. 10வது வேற மாசமா இருக்கா. இவளை கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் ஆகுது. சரி, பிள்ளையும் இல்ல கொண்டியும் இல்ல, சும்மாதான் கிடக்கு. சரியா, எங்க ஒரு இன்னும் குடும்பத்தை கெடுக்குது கலையுது. குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். வாஸ்தவம் தான் பாசு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வாருங்க, காலையில 5:30-6 மணிக்கெல்லாம் சரி வாசல் தொடிக்கும் போதே கசகசன்னு சண்டைக்காடு காலையில விடிய முன்ன. சரி, சாயங்காலம் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் சண்டையை முடிச்சு அதோட சேர்ந்துருந்தாங்க. சண்டையை முடிச்சிருது. இவன் என்ன செய்தா, இந்த சண்டாடி என்ன செய்தான்னு பாக்குறது, சண்டை ஆரம்பிக்குதே 10:30-11 மணிக்கு தான் பையன் ஆரம்பிக்குது. எப்ப நைட்ல இன்னும் ஆரம்பம், எப்பதான் முடிக்கா, இப்ப ஆரம்பிச்சான்னா விடிய சண்டையை முடிக்கதே கிடையாது. நேத்து 3 மணிக்கு கசகசன்னு சண்டமா கேட்டுச்சப்பா. 3:30க்கு எங்க வீட்டு பக்கம் உமருக்கு என்ன சொல்லி டீ குடிக்க வந்து வாங்கிட்டு வந்து அங்கிட்டாம போல அந்த சொல்லி வச்சுக்கிட்டாரு. அங்கிட்டு வர நாங்க அப்பதான் சண்டையை முடிச்சு படுக்கலான்னு பாப்போம். சரி, இவன் வீட்டு வேற ரோட்டு வாரத்துல வாங்கி போட்டுருக்கானா, ஏதாவது பசுக்காரங்க பீடு பிரேக்கருக்கு போடுன்னு ஆரம்பி. இப்ப ஒண்ணு வாசல் வந்து உட்காந்துக்கிட்டுதான் என்ன செய்ய. சரி, அவருக்கு வெத்தலை படிச்சு கொடுத்துட்டு பையன் ஒரு வார்த்தையை போடுதான், எப்படி மன்னா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அழுவனால அது மன்னா என்னம்மா ஈராறு 12 வருஷம் தான் மன்னா என்ன சொல்லலாம் வருத்தப்படாதாங்க மன்னா கிடையாது. இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லாம இருக்கு. சரி, ரத்தம் இருக்கு, துமுறை இருக்கு, கறிக்கண்ணம் இருந்துருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை. நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடமாடி தடிக்க கையில ஊனி வயதான காலத்தில் ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை விட்டு போலாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். நம்ம யாரு வீட்டுக்கு மன்னா போறோம். ஆமா, மாடு வந்து சளிச்சாலும் வந்து போடி நாடு நடிச்சலாம் மாமு வந்து சளிச்சாலாம் அந்த பச்சை புள்ளிலாமா வெள்ளாடு நடிச்சதானா
ஏழி வர காலாரம் பாம்போர் அழிச்சதான பச்சை புலில பார்வம் நம் பாதை வெத்தி நான் பாங்கிணத்துல இந்த வாரத்தை நாகைக்கு சொன்ன உடனே நாகராஜனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்துருச்சு. நாமல் மனைவி சொன்ன மாதிரி இன்னைக்கு ரத்தம் இருக்கு, குமர இருக்கு, கறி கண்ண மறுத்துருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை. நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்கம்ப கையில் ஓடி ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டு போகலாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போய் நாம யார் வீட்டுக்கு போறோம், எங்க போய் இருக்க நம்மளுக்கு எத்தனை செல்வங்கள் என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு வாரிசு உண்டணும், கட்டாயம் வேணும். பார்த்தா நாகராஜன் மனைவி அந்த நாயகினை கூப்பிட்டாரு. எப்படி ஏன் நாயகினி நமஸ்காரம் சாமி, நம்மள கல்யாணம் சொல்லலாவது ஈராறு 12 வருஷம் 12 வருடம் தானா இருக்கு. இன்னும் 12 வருடம் ஆனாலும் பரவாயில்ல. வனமான வனம் போயினாலும் ஆண்ட உடைத்து அருந்தவ செய்து கண்டிப்பான குழந்தை வாய்க்குவாரு. ஆண்டவன் கிருபை இருந்தாலும் 60 வயசுக்கு மேலாலும் குழந்தை உண்டு, கவலைப்படாது. பார்த்தா நாகராஜ நாயை கேட்டு ஒப்படைத்து விட்டு நாகராஜ குழந்தைக்கு அவன் தவறுக போறாரு வருங்கய்யா. அவர் எங்க போறாருமா நல்லா வளர்ந்தா மாலா பங்கே நிறுத்தார் ஓடோ மாலா நல்லா வேந்தா மாலா உத்தூராக்கியங்காய்க்கு மாலா பரமசிவன் ஆண்ட குழந்தை கொடுத்தானா சடார்னு கொடுக்க முடியாது சாமி. அந்த பச்சைமலை பகலமலை பரமசிவன் ஆண்டவனத்துல போய் அந்த நாகராஜ்ய எப்படி தாம இருக்கான் தெரியுமா? எப்படி நல்லா குளிய தோண்டி சாமி கோலம் போட்டு இலையும் மேலே செப்பு போல மேல வைத்து செப்பனி தேங்க வைத்து செப்பனி தேங்க கடிய வைத்து கொட்ட பாக்கு வைத்து கொட்ட பாக்கு மேலே குடும்ப மேலே பருவ வைத்து குடும்ப மேலே பருவ மேலே ஒரு நாளா இருநாளா 12 ஆண்டவனை அருந்தவனை பாருங்க. 12 வருட கால அண்ணா ஆதார நடக்காமலும் பச்சை தனிவில் வல்லில் உடுத்தாமலும் 12 வருட காலம் ஆண்டவனை அருந்தவரை பாருங்க. அருணார் அழைக்கா வரவில்லை, ராமன் அழைக்கா ராமர் வரவில்லை. யாருதான் இன்னைக்கு வருவார்களோ ராமராஜன் ஏன் குறை தீர்ப்பார்களோ ஏன் ஒன்னால முடியுமாடா? ஏன்னா அந்த மைக்கு கொடுத்து அவங்கிட்ட அதை அப்படியே வர கொடு.
ஆண்டவனை தருந்தவருக்கா பாருங்க. ஆமா சாமி. அரணார் அழைக்கா, அரணார் வரவில்லை. ராமன் அழைக்கா, ராமரும் வரவில்லை. யாருதான் வருவார்களோ ஆமராஜ் ஏன் குறித்திப்பார்களோ. ஆமையா ஆண்டவாங்க. சரி, ஆண்டவான் ரத்தம் கொடுக்காம பாருங்க. ஆமா சாமி. சத்தம் எங்க கேக்கு? எங்கே? ஆதி கைலாசத்துக்கு கேக்கு. சபாஷ். அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் ஆண்டு வரான்னு பாத்தியா? யாரெல்லாம் அரசாண்டு வரா சாமி? ஐயா பகவானும் பார்வதியோ 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 பகவானும் பார்வதியோ பார்வதியோ கைலாசத்தை கொலுவிருந்தார் பகவான படியலந்தார் என்ன ஆதி கைலாசத்துல இருந்து சரி அடைத்ததோர் மணிகளுக்கு எருமமுறை என்ன ஜீவனா இருக்கும். ஆண்டம் பூலோகத்து படியலக்கார். சரி, நம்மளுக்கு ஆரிய படியலக்கா. பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான் படியலக்கார். எங்க 4-5 பேத்துக்கு நீங்க ஜாமி படியலக்கா கொடுக்கல. சரி, வடக்காணிக்கிற மாரியத்தை கொடுக்க உங்களுக்கு அள்ளி கொடுத்தேன். அவ கொடுக்கன்னா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து ஒரு கல்யாண நாடு கூட கொண்டாட விடாம கூட இழுத்து சீரடிக்கிறேன். ஏயா என்ன நம்ம ஆளு நல்ல கதை கேட்கணும். என்ன பகவா புலகத்து படியலக்க வாராரு. ஆமராஜ் சக்தி பாரி புலகத்துக்கு வாரேங்க. நானும் வாரேங்க. பார்வதி வாரேங்க. சரி, பகவான் சொல்றாரு. எப்படி இன்னைக்கு நடக்குது பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க. தெரிஞ்சிருக்கு. ஏன் பார்வதி என் சாமி புலகத்துக்கு மாறன்னு சொன்ன? ஆமராஜ் அட பார்வதி சண்டாளி புலகம் மோசமான புலகம். என்ன பகவானே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? புலகத்துக்கு என்னமெல்லாம் நடக்குது தெரியுமா? எப்படி வெட்டு குத்து கொலை சதி. ஏன் பார்வதி என் சாமி ஒருத்த வீட்டுல வளர்க்கிற ஒருத்தர் பிடிக்காது போராம படுவாங்க. ஒருத்த வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டிருந்தா எப்ப கிளிக்கலாம் அலைவாங்க. மோசமான ஏரியா அங்க வரவே கூடாது. பார்வதியும் ஆத்தியலா ஆமராஜ் இன்னைக்கு நடக்குது பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட பூலகம் ஆமையா பூலகத்துக்கு வராண்ட பாருக்காரு. சரி, சத்தியான வாருங்களா வாருங்க. எப்படி சாமி பகவான ஆண்டவா நான் உங்களுக்கு வாழ வந்து இவ்வளவு நாளாவது. ஆமா பாருங்க, நான் 2 விளைத்தாய் ஆயிட்டேன். சரி, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆமா பூலகத்துக்கு எடி வா எடி வாடு கூட்டிட்டு போனீல வா வான்னு அந்த காலத்துல கூட்டு போனேன். அப்ப கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆள் நல்ல ரெட்டை சட்டை ஓட்டு பட்டு பாவாடை சட்டை தாவணி ஓட்டு இருந்தா நல்ல கிண்ணன் இருப்ப. இப்ப கூட கூட்டு போனா முன்னாடி விட்டு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் சிரிக்காங்களோ. என்ன செய்ய சொல்லுங்க? வந்து இறங்கணும் இந்த ஆட்டோக்கார கூட சிரிக்க ரொம்ப பார்த்து எங்க கூட்டு போய் பூலகத்துக்கு வாரேங்க. சரி, பகவான் சொல்றாரு. எப்படி பூலகத்துக்கு வர வேண்டாம். ஆமா பார்வதி பூலகத்துக்கு நல்ல நடக்கும் கெட்ட நடக்கும். சரி, அதான் அந்த காலத்து பெண்கள் அந்த காலத்து பெரியாருக்கு சொல்லிருக்காங்க. எப்படி என்னை பொம்பளை பூமியில பிறந்தாலும் பிடிவாதம் சேர்த்து பிறந்துச்சா? கூடவே பிறந்திருக்கு. ஆமா, பொம்பளை பிறக்கவே பிடிவாதம் சேர்த்து பிறந்துச்சா? ஆமா சரி. பொம்பளை புருஷமாத்த சண்டை ஓட்டன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சாமானியமா சண்டை விட மாட்டான். ஆம்பளைட்ட விடிய விடிய முடிக்கிறது அச்சத்தினை புடிச்சுக்கிட்டே வைவா, குடிக்காமலும் வைவா. புருஷமார வைவாளா? இல்ல வைய மாட்டா. ஆமா சாமி புருஷமா புருஷம் நம்ம யார வைவா? யாரு? மாமியா மார வைவா. நாத்துனால வைவா. நாத்துனால வைவா. ஆமா சாமி. உங்க அம்மாக்காரி ஓடல. ஏமா நிப்பாட்டு. உங்க அம்மாக்காரி கொமரியில இருக்காங்க. ஏ போடல. உங்க அக்கா ஓடல. அக்கா வாடி நிப்பாட்டே மாட்டா. கொடுத்து வச்சவன் வாடி போய் கல்யாணம் முடிச்சிட்டு செலவு கிடையாதுல்ல. அதான் பெண்கள் பிறக்கவே பிடிவாதம் சேர்த்து பிறந்துச்சா? சரி, பெண்கள் வந்து பகவான் தவறா சொல்லல. இல்ல, பகவான் பெண்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. ஆமா சாமி. என்ன சொல்றாருன்னா எப்படி பெண்கள் புலகத்துக்கு வர வேண்டாம். ஆமா பாருங்க, நிறைய அதர்மங்கள் நடக்கும் உண்டு. யாருக்கு என்ன உடனே உங்களுக்கு தெரியாது. ஆமா பாருங்க, இலக்க கோணம் படிச்சவங்க. சரி, எங்களுக்கு தான் தெரியும் பார்வதி. ஆமா பாருங்க, வேண்டாடாரு. சரி, கேட்டாள பார்வதி. ஆமா சாமி, நான் இன்னைக்கு புலகத்துக்கு உங்களோட வந்தே ஆக வேண்டும். அப்படி நான் அப்படி வரலையானா என்ன பார்வதி நம்ம மனைவியான பார்வதி என்ன செய்ய தெரியுமா? எப்படி ரமணையில் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். பகவானோட வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். மையத்தில் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். அரமனையில
ஆமா சாமி இனிமே இந்த கையோகத்திலே இருக்க மாட்டேனா என்ன பார்வையான மனசுக்காரியே ஆமா சாமி செஞ்சாலும் செஞ்சுருவாள சரி 4 நாளைக்கு விட்டு சோறுங்க மாட்டாள வெளியில தள்ளி கதவு பூட்டினாலும் பூட்டினால வேக்காட்டுக்கு ஒரு ஏசி வர புதுசா வாங்கிருக்கு சரி சரி பார்வதி ஆமா உலகத்துக்கு வாரியாங்க ஆமா உன்னை புடி பரட்டு சரி பகவான் பார்வதி வாங்கியோ ஆமா ராசா ஆதி கைலார உலகத்துக்கு எப்படி வராருமா எப்படி அவஹன்னா போலனாடனார அந்தே கைவிடித்து பார்வதியோ ஐயா போலோ ஆராயனே போலோ போதே சாரமாலா அடிவாரத்திலே என்ன அதிசயம் வெட்டி சரி மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டுதான் கீழே விழுந்த செத்துல போயிருவான் சாமி மகா மாதிரி பாரா மாதிரி போறாரு பகவானுக்கு எங்க தெரியாம இருக்கும் இருக்க போது சக்தி பார்வதி பார்த்தா எப்படி சாமி பகவான ஆண்டவா நான் ஒரு காலம் ஆதிகையில புலகத்துல வரமாட்டேன் வந்தது கிடையாது நான் வந்த நேரத்துல பாருங்க யார ஒரு வெட்டி மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டுதானே கீழே விழுந்த செத்துல யார் வெத்தவில்லையோ தெரியல எதுக்கு அவ தவறுக்கானோ ஆமராசா ஆண்டவா பார்வதி எப்படி காப்பாத்துங்க பார்வதி அவனுக்கு 6.75 அரையும் காலு 7.5 நாட்டம் தோல்ல சுத்திட்டான் பார்வதி அதான் அந்த பையன் மேல இருந்து கீழே விட்டுதான் ஏன் ஆண்டவா பார்வதி இந்த உலகத்தை கட்டி காக்கின்ற பகவா சரி இந்த பாலனை காப்பாத்துறனா ஆமா சிவப்படி யாரு சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் யாரு சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் தியேட்டபான கூறு கட்டதனமா பேசாத பார்வதி என்ன அவன் பிறக்கும் போதே வாங்கி வந்த வரம் அப்படித்தான் பார்வதி இருக்கு அவனை காப்பாத்த முடியாது எப்படி சத்தி பார்வதி என்ன நாம 2 வத்துக்கு போவாரோம் எதுக்கு சண்டை மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டு போய் கீழே விழப்போறான் ஆமரா கீழே விழுந்தாமனா சரி அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து அப்பான்னு கீழே விழுந்தாமனா நான் காப்பாத்திட்டு போறேன் சண்டால வர வெட்டி ஆமா சாமி மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டு கீழே விழுந்தானே ஆமையா உன்ன அம்மான்னு கீழே விழுந்திருக்காளா இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம் அம்மியால இருந்து கீழே விழுதான் பாருங்க ஐயா எப்படி அவன் என்ன சொல்லி விழுதான் தெரியுமா என்ன சாமி அம்மான்னு விழவில்லை இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம் செத்தேன் செத்தேன் செத்தே விட்டான் மாண்டே மாண்டேன்னா பையன் மாண்டே அப்பன் தான் பகவான் தெளிவான ஒரு வார்த்தை சொல்றார் பார்வதி எப்படி பார்வதி என்ன நான் சொன்னா கோபப்படுதியம்மா அடங்க மாட்டேன் உலகத்துக்கு வர வேண்டாம் சரி அவன் அம்மான்னு கீழே விழுந்திருக்கலாம் இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம் சொன்ன கேட்டியாமா என்ன கேட்டேன் நீ பெண்கள் நல்லா அந்த கதையை கேட்கணும் எப்படி இந்த ஆம்பளை சொல்ல கேளாத பெண்கள் புறம் இந்த மாதிரி நடக்கும் ஈக்கேட்டிதான் கிட்ட சில பொம்பளை வீட்டாமலே புறம் வாடா படாம சோதரிமா வாய்க்கு வந்து வடியில பேச வேண்டிய பேசக்கூடாது கூடாது ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ கோட்டிக்காரனோ ஆமரா தொட்டு தாலியிட்ட கணவரை பெண்கள் மணி மாசம் மதுசு நடக்கணும் இல்ல மிதிச்சு நடக்கணும் ஏற்கனவே புள்ள வீட்டாமலே மிதிச்சு நடக்கல்வ என்ன செய்ய சாமி இந்த பொம்பளைகளை சொல்லலே குத்தம் கிடையாது சார் நம்ம ஆம்பளைங்க செய்த அட்டூழியம் அப்படித்தானே சாமி இருக்கு என்ன இவங்க பாருங்க நல்ல சாயங்காலம் 6:30 மணி 7 மணி ஆகுதுக்குள்ள ஒரு கோட்டருக்கு 2 கோட்டர் வாங்குறாங்க அதுல 2 குடிக்க முடிஞ்சவனும் இருக்கான்
ஒரு கோட்டரை குடிச்சிட்டு அரை கோட்டரை மிச்சம் பாக்கெட்ல உள்ள வைக்கிறது ஒண்ணு இருக்கா வச்சுட்டு வாராங்களே குடிச்சிட்டு வந்த போதைக்கு அதுக்கும் வீட்டுக்கு வந்தவங்க ஒழுங்கா படுத்து கிடக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மேல் படியில தலையை வச்சு கீழ்படியை பார்க்க காலை நீட்டி வாசப்படியிலே மண்ணாக படுத்துருந்தாங்க. வாசப்படியிலே படுத்துக்கிட்டாங்களோ குறுக்க படுத்துக்கிட்டாங்க. இந்த பொம்பளைகளுக்கு பாருங்க கடைக்கிட்ட அந்த 6:30 7 மணிக்கு தான் தெரு பைப்புல தண்ணியை திறந்து விடுதான். அவன் தண்ணியை திறந்து விடுறாங்க. அந்த டிவியில நாடகம் பாடுறதுனால செத்த லேட்டாக்கி போடக்கூடாது. அந்த செத்த வயலில் கரெக்டா 6:30 மணி 7 மணிக்கு நாடகத்தை போட்டுருக்கான். என்ன நாடகம் யாரு கண்டா நாடகத்தை பார்க்கத்தான தெரியுது. சரி, இந்த நாடகம் பார்க்கற அவசரத்துல பொம்பளைக்கு ஒரு குடத்துக்கு 2 குடமா தண்ணியை சுமந்து கொண்டாடுதுங்க. சரி, எங்க மதிச்சு நடக்க நைட்டு பூரா நடுக்குன்னு மிதிச்சு தான் நடக்க வேண்டியது இருக்கு. காலையில எந்திரிச்சோடனே நம்மாடு கேப்பாங்கல்ல அது எங்கன படுத்து கிடந்த உடம்பு இந்த வழி வலிக்குன்னு ஒரு நெளிப்பான். அந்த அம்மா சொல்லும் சண்டானா நீ நடக்கிறதுக்கு பாதை இல்லாம மேல்படியில தலையை வச்சு சரி கீழ்படியை பார்க்க காலை நீட்டி குறுக்க மல்லாக கிடந்த வேட்டி கூடவும் இடுப்புல இல்லாம அவங்க போய் பக்கத்துல தான் கிடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பக்கத்துல இடைஞ்ச போய் எடுத்து கட்டி விட்டுவாரு. தண்ணி கொடுத்து சமந்து கொண்டாடும் போது பாடிக்கு பதில் உன்னையத்தான் பொதுக்குன்னு மிதிச்சு நடந்தேன். சரி, என்ன இருந்தா நம்மால ஆம்பளை இல்லையா சட்டான்னு கீழே கிடக்க துண்டு எடுத்து மேல இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு சரி நடைய பிடிச்சிருவாரு கடைக்கு. எந்த கடைக்கு? நம்ம எங்க போறோம் பிறகு அதுக்கு தான் சாமி கோளாரோட அந்த அன்றாட தைக்க கொடுக்கும் போது 2 பை வச்சு தைக்கணும். 2 வச்சு தைச்சா 2 பை வச்சுக்கிட்டோம்னா ஒரு பை வீட்டுக்காரம்மாவுக்கு இன்னொரு பை ஐயாவுக்கு. அப்ப 3 பை வச்சிருந்தோம்னா 3 பை வச்சிருந்தா நம்ம உடுக்காரு எனக்கு காலம் போன காலத்துல சின்ன வீடு செட்டா பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா சார். 2 3 4 பை வச்சிருக்காரு. கேள்விப்பட்டேன். அவர் 4 வைக்கலாம் 5 வைக்கலாம் சாமி. சேர்க்க ஒவ்வொரு உடல சாண்டி தலைதாரு. என்ன பண்ண அம்மா இல்ல அப்பான்னு செத்தே விட்டான் பாரு. என்ன இப்படி எல்லாம் போது நடக்கும்? கண்டுக்கிட கூடாது. என் சிவனேன் பார்வதியோ அடுத்த வராரு பாருங்கய்யா. எங்க எங்க வராருமா? எங்க எனக்கு எது சாபத்தை விட்டுறாங்க விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல வரவெட்டி காப்பாத்த சொன்னேன். காப்பாத்த முடியல. அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, காத்தடிச்சு மண்பரத்து கரையம் புத்துகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆமா சாமி. அரகரா அரகர சத்தம் கேக்கு. ஆள் தெரியல. யார் பெத்தவில்லையோ தெரியல. எதுக்கு அவ தவறுக்கான? ஆமராசா ஆண்டவா பார்வதியோட காப்பாத்து பாரி கையெடுத்து விட்டான். சரி, அப்பதான் நினைக்கார் பகவான். எப்படி சார் ஒரு கால புலகத்துக்கு வர பாரதி நம்ம மனைவி இணையத்தான் புலகத்துக்கு வந்திருக்கா. ஆமராஜ் அந்த இடத்துல வரவெட்டி காப்பாத்த சொன்னா காப்பாத்த முடியல. நம்ம காப்பாத்தலனா சரி ஆறு புலகத்துக்கு வந்து அர்த்தமிழன் பேரு சபாஷ் ஆடிட்டு ஆமராஜ் அவத்துல இருக்கனே நாகராஜே. சரி, அந்த நாகராஜ்ல ஆண்ட அழைக்காரு. எப்படி? ஏப்பா நமஸ்காரம் சாமி. நீ யாரப்பா? நான் தான் நாகராஜன். ஆமா ஆண்டவா காத்தடிச்சும் அன்பரத்துக்கெல்லாம் புத்துகளா படம் எடுத்து இருக்கேன். சரி, சண்டால எதுப்பா அப்படி எல்லாம் தவறுக்க? ஆண்டவா எங்களுக்கு பொன் பொருள் சொத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் எங்கள் சொத்துக்கள் ஏற்பதற்கு ஒரு குழந்தை இல்லாம போயிருச்சு சாமி. சரி, அதான் உங்களை நினைச்சு. ஏ நாகராஜா என்னையா நீ இருந்த தோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கண்டிப்பா குழந்தை தான். சந்தோஷம்.
நாகராஜா என்னையா மனைவர் என்ன இருப்பா நாகப்போ நல்லா இருக்கு 16 பெத்து பெருவாள் வேணும் உங்களை மாதிரி சாதகாரங்க குறிகாரங்க 16 பெத்து பெருவாள் வாழ்க நேச சொல்லிட்டு பெற வேண்டியதான். ரெண்டு பிள்ளைய பெத்து கரையேற்றதுக்குள்ள கண்ணு முடி பிரிங்கி வெளியில வந்துருது. என்ன செய்ய சொல்லுது? ஏன்டா அந்த பையன் பாருங்க சண்டாலும் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கான். ஒரு 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு இந்த பெரிய வண்டியை ஒரு புல்லட் வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ வச்சிருக்காங்களா? அதுல 200 ரூபா 300 ரூபா தொட்ட வீட்டுல இருந்து புடுங்கி பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு பரட்டுன்னு திருக்கி ஊரை சுத்தி சுத்தி வாரான். அப்பேற்பட்ட வயல் இன்னைக்கு 20 பவுன் நகை 2 லட்சம் ரொக்கமும் காக்க எங்க போய் சொல்லுது? ஏன் கொடுக்க வேண்டியது? ஆண்டவன் குழந்தையை தானே கொடுத்துருக்காரு, துட்டை நகையுமா கொடுத்துருக்காரு. கொடுக்கறதுக்கு லேசா நேற்று சாயங்காலம் நீ சாயங்காலமா ஒரு பொண்ணு வரணும்னு சொன்னா அப்படியே சாமி உங்க மாப்பிள்ள இருந்தா பாருங்க. எனக்கு புளியகுடியில மாப்பிள்ள கட்டு நிறைய தெரியுதாங்க. ஆமா சாமி ஏதோ ஒரு மாப்பிள்ள இருந்தா பாருங்க. நம்மளோட மாப்பிள்ள இருக்காப்ல சாமி ஒரு பொண்ணு இருந்தா கேட்டு பையன் என்ன பாக்கண்டா? பையன் அவங்க அப்பாவோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் அப்பா என்னோட பாக்காரா? அவரு வீட்டுல சும்மா தான் இருக்காரு. இந்த பையனுக்கு தான் பொண்ணு தேடி தேடி கொடுத்து சரி சரி எத்தனை ஒரு 10 பொண்ணாக சாமி. சரி ஒரு 10,000 மட்டும் ரொக்கங்க. பொண்ணு டீச்சரா இருந்தா தாவல ஒண்ணுக்கு மொத்த வயலுக்கு உனக்கு ஈச்சர் கக்கா ஈச்சர் நல்ல மண்ணாக்க போட்டுக்கிட்டு ஈச்சர் வேண்டிட்டு ஏத்தி இறக்கிறதுங்க. அவனெல்லாம் அப்பா குண்டிக்கு பின்னாடி வயலுக்கு 10 பவுன் நகை 10,000 நகை. இன்னைக்கு எவ்வளவு நகைன்னு தெரியுமா? அது எனக்கு தேவையே இல்லையா? அவர்கிட்ட கேளுன்னு சொல்லுவாரு. ஒரு பவுன் 52,000 ரூபாய், செய்யுடியோட 60,000 ரூபாய் ஆகுது. சரி டீச்சர் பண்ணணுமா? இல்ல அரசு பண்றதுக்கு வேணுமாடா? வேண்டாம் சாமி. ஏண்டா? நம்ம ஒரு கோட்டுக்கு 1.5 கோட்டு அடிச்சுட்டு கண்டதுக்கு ஊசி போட்டு மல்லாக்க படுக்க வச்சிருவாங்க. கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிரும் இல்ல, சும்மாவே இழுத்துக்கிட்டு தான் கேட்டா இல்லடா. அப்படியே சுரசு ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல செல்வம், அந்த பேர் ஒரு பொண்ணு இந்த பாருங்க அப்படின்னா அவனுக்கு அரசு கூட தான் வேணுமா? நல்லது தானே. ஏ நாகராஜா என்னையா நீ இருந்த தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கண்டிப்பான குழந்தை தாரே. அப்படியே அகட்டும். மனைவியான நாயகினிக்கு சிலையில இருந்த 100 மணி உடமறந்த 6 மாத ஹர்ப்பமாய் அதே சித்திர மாத்தையில சிறந்த சபா கிழமனைக்கு சரி மனைவி 8 முட்டையிடுவா. இடட்டும் 8 முட்டையிட்டானா? ஆமராஜ். அத 22 அடை இருந்து சரி அந்த 8 முட்டையிலையும் ஆமா சாமி. ஏ நாகராஜா என் சாமி உனக்கு 8 பொம்பளை பிள்ளை இருக்கும் போ சாமி. இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை வர குடிக்க அது 8 பொம்பளை பிள்ளையாத்தான் பிறக்கணுமா? ஊட கூடி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க வழி என்னையா? ஜாதகத்தை பார்க்கும்போது 8 பொம்பளை பிள்ளை போ. அன்னைக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு வரும்போது இந்த வெயிலுக்கு ஒரு 2 பீரை குடிச்சிருந்தேன் சாமி. என் ஜாதகத்தை விட்டுட்டு என் குழந்தைய ஜாதகத்தை மாசங்களை கொட்டு வச்சேன். அப்படியா? அது நான் சரியா பாக்கல, இல்ல கண்ணு தெரியல. இன்னைக்கு சரியான சாதகம் கொண்டாந்துருக்கேன். கூட ஒரு 201 தெச்சனையும் ஒரு ஆப்பு சேர்த்து கொடுக்க ஆம்பளை பிள்ளைக்கு வழி இருக்கான்னு என்னையா? ஜாதகத்தை பார்த்து 8 பொம்பளை பிள்ளைதான். சரி பெண் குழந்தைங்க சாமானியப்பட்ட குழந்தைகளை சண்டாளா? ஆமையா. ஆகில உலகம் தியாகாதே தேகமாக அதே குல தெய்வமாக வணங்கக்கூடிய குழந்தைகளா கொடுக்கும். அப்படி ஆண்டம் கொடுத்த வாக்காள ஆமா சார் அங்கேயான நாயகனிக்கு அன்று மறுபடி மறந்தார் மாதர்ப்பமாயி ஆமராஜ சித்திர மாத்தையில நம்ம புளியங்குடி மலகரத்தில ஆமா சாமி வீதியில கற்பூர மாரியம்மனுடைய வாசலில ஆமா சாமி 8 மொட்டையில 8 பெண் குழந்தை பிறக்குவாருங்க ஐயா. யார் யாரெல்லாம் பிறக்கா சாமி? யார் பிறக்காரிமா? யார் ஐயா? 1வது மொட்டையில மாறி பிறக்காலே புளியங்குடி நகரத்தில கற்பூ மாறி வாசலிலே 1வது மொட்டையிலே மாரியம் அவர்களே முட்டையிலே முப்புடாரி பிறக்காலே போடுங்க மகள் புலக ஒட்டுவாராலே ஒடியாவான கருது வாராலே வடமத்திரகாரியம்மா கிடந்து வாராலே காரியம்மா இருந்து இருக்கங்குடி மாரியம்மா அழகதே முட்டையிலே அழகு நஞ்சவரகாலே அழகதே முட்டையிலே முட்டை அவரகாலே முட்டையிலே
கையிலெடுத்து
கருப்பூர மாரியம்மா ஆமசாமி அவ கண்டவர்களா ஆடி இருக்கின்ற போது சரி வெள்ளிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவர்களுக்கு ஆமராசா நம்மளுக்கு அன்புடுத்த சகோதரி ஹரியா திருமலை வேலு முதலியார் பொன்னம்மாள் 100 ரூபாய் அன்பளிப்பு 100 ரூபாய் பஸ் அன்பளிப்பு பிள்ளைங்களுக்கு வந்தனம்ல அன்பளிப்பு ஆகிட்டே இருக்கும் ஆமா சாமி அடுத்தபடியாக சரி வெள்ளிசை பாடி கொண்டிருக்கும் பாலன் கணேசவர்களுக்கு ஆமையா நம்மளுக்கு அன்பு சபரி ஹரியா பேன்சி டெய்லர் குடும்பத்தார் சுடலை யோகேஸ்வரன் சுடலை சர்வேஸ்வரன் நிறை எழிலன் இவங்க சார்பாக இவருடைய சார்பாக ஆமா சாமி அந்த கருப்புர மகாரியமுடைய கல்யாண வாரலில அப்படியே நம்மளுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறார் ஆமா சாமி ஆண்டவன் அருள்ஹாளி மரமாருடைய ஆமா சாமி